வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மனு தாக்கல் செய்திருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக கூறி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தவேக சார்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தவேக மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன். வணக்கம். தொடர்பான விவரங்கள். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் விஜயுடைய தமிழக வெற்றி கழகமானது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. எஸ்ஐஆர் பொறுத்தவரையில் அது தன்னிச்சையான ஒன்று, வெளிப்படையான ஒன்றாக இல்லை, அரசியலமைப்பிற்கு விரோதமானதாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் சமத்துவம் மற்றும் வாக்குரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று அவர்கள் அந்த கட்சியின் சார்பில் இந்த மனுவில் வாதிடப்பட்டிருக்கின்றது. 1960ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகளின் கீழ் உள்ள சட்டப்பூர்வ கட்டமைப்பிலிருந்து இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையானது விலகுவதாகவும் குடிமக்கள் மீது ஒரு சுமைகளை சுமத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது வாக்குரிமையை பறிப்பதற்கு சமம் என்றும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையானது குடிமக்கள் மீது சுமையை நீத்து வாக்குரிமையை பறிப்பதற்கு சமம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இந்த எஸ்ஐஆர் இதற்கு ஏற்கனவே திமுக மற்றும் சிபிஐஎம் உள்ளிட்ட சில கட்சிகள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது தவேகாவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றது. ஏற்கனவே நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த அந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது இதுபோன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதற்கு உச்சநீதிமன்றமானது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக திமுக எதிர்ப்பு தெரிவித்ததற்கு உச்சநீதிமன்றம் ஆட்சேபம் தெரிவித்திருந்தது நவம்பர் 11ஆம் தேதி. ஏனென்றால் இது எங்களுக்கும் கள நிலவரம் தெரியும். எஸ்ஐஆரை கண்டு ஏன் அஞ்சுகிறீர்கள், எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய்மல்யா பக்சி அமர்வானது அந்த நவம்பர் 11ஆம் தேதி ஆட்சேபம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன கொண்டார்கள் என்றால், தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. அது ஒரு சுயாதீன அமைப்பு. அந்த அரசியலமைப்பின்படி அந்த தங்களுடைய நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை யார் வேண்டாலும் சுட்டிக்காட்டுங்கள். அதனை தேர்தல் ஆணையம் சரி செய்து கொள்ளும். ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நடைமுறையே ஏன் குறை கூறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் அப்பொழுது ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தது. அதன் பிறகுதான் தற்பொழுது இந்த வழக்கானது நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முதலில் பீகாரில் தான் தொடங்கியது. அதற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு வெற்றிகரமாக அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டு தேர்தலும் நடத்தி முடிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில்தான் தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்து அதற்குண்டான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்திலிருந்து இந்த மனுக்கள் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தவேகாவும் மனு தாக்கல் செய்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இனி இந்த வழக்குகளை விசாரணை மேற்கொண்டு என்ன உத்தரவு பிறப்பிக்கும் என்பதை பார்க்க வேண்டும். என்றால் கடந்த முறை நவம்பர் 16ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது 2 வாரங்களில் பதிலளிக்குமாறு. தேர்தல் ஆணையம் இதில் என்ன பதிலளிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் அதன் பிறகு உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும் இந்த வழக்கில். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன் வழங்கியதை கேட்டோம்.